எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பர்கர் தான் செஞ்சுருந்தேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தாலும் பொட்டேட்டோ வெண்டைக்காய் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ வந்து இப்போ லாஸ்ட் சண்டே எடுத்தது. பக்கத்தில் ஒரு நர்சரி ஒன்று போயிருந்தோம் பிளான்ஸ் வாங்குறதுக்காக. அங்கே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் டிசம்பர் மந்த் வந்துட்டால் ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுவீங்க என்ன மாதிரி? நான் அப்படி தான். கிறிஸ்மஸ்னாலே ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுவேன். அதுவும் இந்த ஸ்னோ டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ஏன்னே தெரியல, வேலைக்கு போகிறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லஞ்சு எல்லாமே குக் பண்ணிவிட்டு கடகடன்னு வேலைக்கு போய்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஒரு நாள் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ லீவ் விட்டாங்கன்னா வீட்டில் வேலை ஓயவே ஓயாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணோமா, அதை க்ளீன் பண்ணோமா, திரும்ப லஞ்ச் குக் பண்ணோமா, அதை க்ளீன் பண்ணோமா, வீடை க்ளீன் பண்ணோமா, வாஷிங் மிஷின் போட்டோமா, அதை எடுத்து ட்ரையரில் போட்டோமா, திரும்ப காய வச்சோமா, அதை எடுத்து மடித்து வச்சோமா. இதுக்கு நடுவில் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும். இதுக்கு பேசாமல் வேலைக்கே போயிருக்கலாம் அப்படின்னு தோணும் சில டைமு. பட் சம் டேஸ் சீக்கிரமாக எழுந்துட்டோம்னா எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். பிரேக்ஃபாஸ்ட்டும் குக் பண்ணி எல்லாமே லஞ்சு, டின்னர் எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் லேட்டாக எழுந்திரிச்சோம்னா அவ்வளோதான் காலி. என்ன மாதிரி நீங்களும் வேலைக்கு போகிற டைமை விட வீட்டில் இருக்கப்போ நிறைய வேலை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே யூகேயில் எப்போவுமே ஒரு 2 months பிஃபோர், அதாவது அந்த ஹாலோவின் முடிஞ்சதுமே இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கிடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நர்சரிக்கு போனது என்னமோ செடி வாங்க, ஆனால் அதை விட்டுட்டு மீதி டெக்கரேஷன் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, அதை டெக்கரேஷன் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து பெரிய ட்ரீ வைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியே இல்லாமையே இருந்துச்சு இப்போ வரைக்கும். இந்த புத்தர் சிலை அங்கே இருந்துச்சு, அதோட ப்ரைஸும் அங்கேயே போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.